ஓம் ஸ்ரீ மகாபெரிவா சரணம். ஒரு பெரிய கேப்புக்கு அப்புறம் உங்களையெல்லாம் திரும்ப சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கொஞ்சம் பர்சனல் ஒர்க்கு இருந்ததுனால எனக்கு மகாபெரிவா அனுபவங்கள் ரொம்ப சொல்ல முடியாமல் போயிடுது. இனிமேல் கொஞ்சம் ரெகுலராக படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன் மகாபெரிவா அருளால். இன்றைக்கும் ஒரு அருமையான அற்புதம் தான் சொல்லலான் இருக்கேன். வருமான வரித்துறையில் அப்போ கமிஷனராக ஹைதராபாத்தில் வேலை பார்த்து வந்தார் ராமானுஜம் என்பவர். அது 1983ஆம் ஆண்டு. அதே வேளையில் ஹைதராபாத்தில் இருந்து சுமார் 55 மைல் தள்ளி இருக்கக்கூடிய மெஹபூப் நகரில் முகாமிட்டிருந்தார் மகாபெரிவா. மகாபெரிவாளுக்கென்று ஒரு சிறப்பு விழாவை செகந்திராபாத்தில் நடத்த திட்டமிட்டார்கள் பக்தர்கள். ராமானுஜமும் இந்த குழுவில் இருந்தார். பெரியவா ஜெயந்தியும் அப்போது வந்தது. மங்கள இசை, வேத கோஷம் என்று இந்த விழா வெகு சிறப்பாக நடத்த தீர்மானித்தார்கள் குழுவினர். இதற்காக அப்போது ஆந்திர மாநிலத்தின் முதலமைச்சராக இருந்த NT ராமாராவ் அவர்கள் அழைக்கப்பட்டிருந்தார். NT ராமாராவுக்கு மகாபெரிவா என்றால் அத்தனை மரியாதை. பெரியவா மெஹபூப் நகர் வருவதற்கு முன்னால் ஆந்திராவில் கஸ்தூர்பள்ளி என்ற கிராமத்துக்கு வந்தார். அங்கு ராகவேந்திரா சிமெண்ட் தொழிற்சாலையில் பெரியவா தங்குவதற்குண்டான ஏற்பாடுகள் அனைத்தும் செய்யப்பட்டன. கஸ்தூர்பள்ளி கிராமத்துக்கு வரும் பெரியவாளை வரவேற்கும் விதமாக ஹைதராபாத்தில் இருந்து ஹெலிகாப்டர் மூலம் பயணித்து வந்தார் NT ராமாராவ் அவர்கள். தான் ஆளும் மாநிலத்துக்கு வரும் பெரியவாளை வெகு விமர்சையாக வரவேற்று சந்தோஷப்பட்டார் NTR. இருவருக்கும் இருந்த பழக்கத்தை கருத்தில் கொண்டு செகந்திராபாத் விழாவுக்கும் NTR அழைக்கப்பட்டிருந்தார். பெரியவா சம்பந்தப்பட்ட நிகழ்வு என்பதால் அவரும் வருவதற்கு சம்மதித்தார். ஆந்திர மாநில முதல்வர் NTRம் கலந்து கொள்கிறார். ஆகையால் இந்த விழாவில் பெரியவாளும் கலந்து கொண்டால் நன்றாக இருக்குமே என்று ஆசைப்பட்டார் ராமானுஜம். உடனே மெஹபூப் நகர் புறப்பட்டார் ஒரு காரில். பெரியவா முகாமை அடைந்து அவருக்கு நமஸ்காரம் செய்தார். ராமானுஜத்தை ஆசிர்வதித்த பெரியவா என்ன விஷயம் என்று கேட்டார். செகந்திராபாத் வைபவத்தையும் NTR வருகை புரிய இருப்பதையும் சொன்னார். பிறகு இந்த வைபவத்தில் பெரியவாளும் கலந்துண்டா பக்தாளான என்னை போன்றவர்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் என்றார் ராமானுஜம். இதை கேட்டதும் மகாபெரிவா சிரித்தார். என்னடா சொல்கிற? உன் கூட இப்போ காரில் ஏறி வர சொல்றியா? இதுக்கு பதில் பேசலை ராமானுஜம். பெரியவாளின் திருமுகத்தையே பவ்யமாக பார்த்து கொண்டிருந்தார். ஒரு சில வினாடி இடைவெளிக்கு பிறகு, என்னால் அவ்வளோ தூரம் திடீர்னு நடந்து வர முடியாதுடா. சன்னியாசியான நான் கார்லேயும் ஏறக்கூடாது. நான் வரலன்னா என்னடா, விழா நன்னா நடக்கும். என்னோட மனப்பூர்வமான ஆசைகள் என்று தன் வலக்கரத்தை உயர்த்தி பெரியவா சொன்னதும் முகம் மலர்ந்தார் ராமானுஜம். பெரியவா சொல்கிறா, விழாவுக்கு NT ராமாராவ் வரப்போறாருன்னு சொன்னேன்ல? ஆமாம் பெரியவா. ஒரு உபகாரம் பண்ண முடியுமா உன்னால்? பெரியவா இப்படி கேட்குறா. பெரியவா இப்படி கேட்டதும் அப்படி துணுக்குற்று போனார் ராமானுஜம். கலியுக தெய்வம், கண்கண்ட தெய்வம் உபகாரம் என்று நம்மிடம் கேட்கிறதே. இப்படி இந்த மகான் என்னிடம் கேட்பதற்கு நான் எத்தனை புண்ணியம் செய்திருக்க வேண்டும்? மனதிற்குள் நினைத்த ராமானுஜத்துக்கு கண்கள் கலங்கின. சொல்லுங்க பெரியவா, நான் என்ன செய்யணும்? அப்படி பவ்யமாக வாயை பொத்திண்டு பெரியவா கிட்ட கேட்டார் ராமானுஜம். NT ராமாராவால் பெரியவாளுக்கு என்ன காரியமாக வேண்டும்? அரசியல்வாதியிடம் ஆன்மீகவாதிக்கு அப்படி என்ன தேவை? நமக்கு தெரிந்து கொள்ள ஆர்வமாக இருக்கிறது இல்லையா? விழாவில் கலந்து கொள்ள முடியாது, எனது ஆசைகள் உண்டு என்று ஆசிர்வதித்த பெரியவா உன்னால் ஒரு காரியமாக வேண்டும் என்றார். சொல்லுங்க பெரியவா,
என்று மகானின் திருமுகத்தையே பார்த்தார் ராமானுஜம். ஆந்திராவில் சிஎம்மா இப்போ என்டி ராமாராவ் இருக்கார் இல்லையோ, இவருக்கு முன்னாடி சிஎம்மா இருந்தவர் சென்னாரெட்டி. சொல்லிட்டு கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தார் பெரியவா. தெரியும் பெரியவா, சொல்லுங்கோ, நான் என்ன பண்ணணும்? ரொம்ப பவ்யமாக கேட்குறார் ராமானுஜம். சென்னாரெட்டி சிஎம்மா இருக்கிறப்போ ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவில் ராஜகோபுரம் கட்டுறதுக்கு 4 லட்சம் ரூபாய் தரேன்னு அறிவித்தார். ஆனால் அது இன்னும் ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற அஹோபில மடம் ஜீயருக்கு வந்து சேரலை. 4 வருஷம் ஓடி போச்சு. இப்போ என்டிஆர் தானே சிஎம்மா இருக்கார். அவர்கிட்ட கொஞ்சம் சொல்லி அந்த பணத்தை வாங்கி ஜீயர்கிட்ட கொடுக்க முடியுமா? மகா பெரியவா கேட்ட துவனியை பார்த்து கண்ணீரே சிந்தினார் ராமானுஜம். பெரியவா சொன்னால் நடக்காத காரியமே இருக்க முடியாது. அவர் ஏதேனும் நம்மிடம் கேட்க மாட்டாரா? நாம் ஏதும் உதவ மாட்டோமான்னு பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள் காத்திருக்கும்போது அந்த மகானே இப்படி ஒரு கோரிக்கையை ராமானுஜத்திடம் வைத்தார். இந்த ராஜகோபுர திருப்பணியில் ஆந்திர அரசாங்கத்தின் பங்கும் இருக்க வேண்டும் என்பது பெரியவா தீர்மானமாக இருக்கலாம். பெரியவாளுக்கு சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்த ராமானுஜம், விழாவுக்கு வருகிற என்டிஆரிடம் கட்டாயம் இதை கேட்குறேன் பெரியவா, அவர் என்ன பதில் சொன்னார்னு உங்ககிட்ட வந்து சொல்கிறேன் என்றார் பவ்யமாக. ராமானுஜம் புறப்பட ஆயத்தமாகும்போது, என்டிஆர் கிட்ட நான் சொன்னேன்னு சொல்லு அப்படின்னு ரொம்ப அழுத்தம் திருத்தமாக பெரியவா சொன்னார். தனக்குன்னு எதையும் கேட்பவர் மகான் கிடையாது. தனக்குன்னு எதையும் சேர்ப்பவரும் அல்ல. தர்மம் செழிக்க வேண்டும், ஆன்மீகம் வளர வேண்டும் என்பதே பெரியவாளின் விருப்பம். அதற்காக யாரிடம் வேண்டுமானாலும் மகான்கள் கேட்பார்கள். ஸ்ரீரங்கத்தில் ராஜகோபுர பணி பூர்த்தியாக வேண்டுமே. காவிரிக்கும் கொள்ளிடத்துக்கும் மத்தியில் துயில் கொண்டிருக்கும் அந்த அரங்கன் ஆனந்தமாக இருக்க வேண்டுமே என்பதற்காக ஆந்திர முதல்வருக்கு அன்புடன் ஒரு கோரிக்கை வைக்கிறார் பெரியவா. ஆன்மீகத்தில் பெரும் நம்பிக்கை கொண்டவர் என்டி ராமாராவ். தவிர காஞ்சி பெரியவா மீது அதீதமான ஈடுபாடு அவருக்கு உண்டு. பெரியவா சொன்ன வார்த்தைகளை அப்படியே தெய்வத்தின் வாக்காக எடுத்துக்கொண்டு செவ்வனே செய்து முடிப்பவர் என்டிஆர். தெரியாமலா சொல்வார் பெரியவா? பெரியவாளிடம் உத்தரவு பெற்றுக்கொண்டு திரும்பினார் ராமானுஜம். செகந்திராபாத்தில் மிக விமர்சையாக பெரியவா வைபவம் தொடங்கியது. பெரியவா பக்தர்கள் எல்லோரும் கோலாகலமான ஏற்பாடுகளை செய்திருந்தார்கள். திரளான பக்தர்கள் கூடியிருந்த விழா மேடைக்கு அப்போதைய ஆந்திர முதல்வர் என்டிஆர் உரிய நேரத்தில் வந்தார். விழா மேடையில் ராமானுஜமும் என்டிஆரும் பரஸ்பரம் வணக்கம் தெரிவித்துக் கொண்டார்கள். அப்போது என்டிஆரை சற்றே நெருங்கினார் ராமானுஜம். என்ன என்பது போல ஒரு புன்னகையோடு பார்த்தார் முதல்வர். உங்ககிட்ட ஒரு கோரிக்கை வைக்க சொல்லி மகா பெரியவா சொல்லி அனுப்பியிருக்கார். அவர் உங்ககிட்ட வைக்க சொன்ன கோரிக்கையை இந்த மேடையில் நான் பேசுகிறப்ப வச்சுடட்டுமா? அதுதான் மரியாதையாக இருக்கும். ரொம்ப வினயத்தோடு கேட்டார் ராமானுஜம். என்டிஆர் புன்னகை பூத்தார். பிறகு சொல்கிறார், பெரியவா சொன்ன கோரிக்கையை பப்ளிக்கில் வச்சு பேசி என்னை மாட்டி விட்டுடாதீங்க. தனிப்பட்ட முறையில் என்கிட்ட சொல்லுங்க, நானே நிறைவேற்றி வைக்கிறேன் அப்படின்னார் ராமானுஜத்துக்கிட்ட. பெரியவாளின் கோரிக்கைக்கு சாதகமான பதிலை சொன்ன ஆந்திர முதல்வரை பார்த்து தன் நன்றிகளை முதலில் சொன்னார் ராமானுஜம். இத்தனைக்கும் மகா பெரியவா சொன்ன கோரிக்கை என்ன என்று கூட என்டிஆர் இன்னும் கேட்கல. பெரியவா கோரிக்கையை அப்படியே சொன்னார். இதை கேட்ட என்டிஆர், பெரியவாளை எங்கே தரிசனம் பண்ணீங்க? ராமானுஜத்துக்கிட்ட ரொம்ப உற்சாகமாக கேட்டார். மெஹபூப் நகரில் ராமானுஜம் சொல்கிறார். அப்போதைய ஆந்திர மாநிலத்தின் சீஃப் செக்ரட்டரியாக இருந்த ராமன் விழா மேடையின் முன் வரிசையில் அமர்ந்திருந்தார். அவரை பார்த்து ஜாடை காண்பித்து தன் அருகே அழைத்தார் என்டிஆர். மேடைக்கு வந்தார் ராமன். அவரை ராமானுஜத்துக்கு அறிமுகப்படுத்தி வைத்தார் என்டிஆர். அதோடு
பெரியவா சொன்ன விஷயத்தை அவரிடமும் சொல்லுங்கள் என்றார் முதல்வர். விழா துவங்குவதற்கு முன்னதாக ஸ்ரீரங்கம் ராஜகோபுர திருப்பணி விஷயத்தை ராமனிடமும் எடுத்துரைத்தார் ராமானுஜம். ராமன் அங்கிருந்து சென்றார். அதற்கு பிறகு ராமானுஜத்தை பார்த்து, நாளைக்கு மதியம் 1:30 மணிக்கு ராமன் உங்களை ஃபோனில் கூப்பிடுவார் என்றார் என்டிஆர். விழா துவங்கியது இனிதே நிறைவுற்றது. கிளம்புகிற போது ராமானுஜத்தை பார்த்த என்டிஆர், நல்ல வேளை பெரியவா சொன்ன விஷயத்தை மைக்கில் சொல்லி எனக்கு ஒரு தர்ம சங்கடம் ஏற்படுத்தாமல் விட்டீங்க என்று புன்னகைத்தவாறு கிளம்பினார். விழா குழுவினர் ஒன்று சேர்ந்து முதல்வரை வழியெழுப்பி வைத்தார்கள். அடுத்த நாள் மதியம் 1:30 மணி. சீஃப் செக்ரட்டரி ராமனிடமிருந்து வரப்போகும் தகவலுக்காக உணவுக்கு கூட செல்லாமல் தன் அலுவலக அறையில் காத்திருந்தார் ராமானுஜம். நேரம் சரியாக 1:30 மணி. ராமானுஜம் அறையில் இருந்த தொலைபேசி மணி கிணுகிணுத்தது. மறுமுனையில் ராமன். எடுத்து பேசினார் ராமானுஜம். மகா பெரியவா சொன்ன கோரிக்கையை சாங்ஷன் பண்ணிட்டார் முதல்வர். உங்களுக்கான பணம் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னார் ராமன். சந்தோஷத்தின் மிகுதியில் இருக்கையிலிருந்து எழுந்து ராமனுக்கு நன்றிகளை சொன்னார் ராமானுஜம். நீங்கள் சொன்ன இந்த நன்றி எனக்கு உரித்தானவை அல்ல. ஒரு சில வினாடிகளிலேயே இதற்கு ஓகே சொன்னவர் முதல்வர் என்டிஆர். அரசின் பொதுநல நிதியிலிருந்து பணம் அனுப்ப சொல்லி இருக்கிறார் என்ற ராமனின் குரல் பிசிறில்லாமல் ஒலித்தது. இந்த வார்த்தைகளை கேட்ட ராமானுஜத்தால் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியல. மகா பெரிவாளின் வார்த்தைகளுக்கு இருக்கும் மரியாதை கண்களுக்கு நேராகவே தெரிந்துவிட்டது அவருக்கு. ராமானுஜம் சார், இந்த தொகையை உடனேயே சம்பந்தப்பட்டவர்களுக்கு அனுப்பிவிட வேண்டும் என்று முதல்வர் உத்தரவிட்டிருக்கிறார். எனவே தொகையை யாருக்கு அனுப்ப வேண்டும் அப்படின்னு கேட்டார் ராமன். பணத்தை ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற அகோபிலமல ஜீயருக்கே நேரடியாக அனுப்பிவிடுமாறு மகாபெரிவா உத்தரவிட்டிருக்கிறார். தாங்கள் அனுப்ப வேண்டிய முகவரியை உங்களுக்கு சற்று நேரத்தில் எழுத்துப்பூர்வமாக தெரிவிக்கிறேன் என்றார் ராமானுஜம். ஓகே ராமானுஜம், இன்னொரு முக்கியமான விஷயத்தை உங்களிடம் சொல்ல மறந்துவிட்டேன். ஏற்கனவே இருந்த ஆந்திர முதல்வர் சென்னாரெட்டி சொன்ன 4 லட்சம் ரூபாயில் ஒரு திருத்தம் என்றார் சீஃப் செக்ரட்டரி ராமன். திருத்தமா? திகைத்து போய் நின்றார் ராமானுஜம். ராமானுஜம் என்ன நினைக்கிறார்னாக்க, ஒருவேளை தொகையிலிருந்து ஏதேனும் குறைத்து தரப்போகிறார்களா? பெரியவா சொன்ன 4 லட்சம் வராதா? கவலையானார் ராமானுஜம். இருந்தாலும் குரலில் ஒரு உற்சாகத்தை வரவழைத்து கொண்டு, சொல்லுங்க சார் என்று பெரியவாளை மனதுக்குள் பிரார்த்தித்தபடியே பேசினார் ராமானுஜம். திருத்தம்னு நான் சொன்ன உடனே உங்களுக்கு ஒரு கவலை வந்துடுத்து போல இருக்கு. பயப்படாதீங்கோ, இது முதல்வர் என்டிஆர் சொன்ன நல்ல திருத்தம்தான் என்று பீடிகை போட்டார் ராமன். குரலில் கொஞ்சம் சுரத்து கூட்டி, சொல்லுங்க சார், இது பெரியவா கொடுத்த வேலை சார். எப்படியும் அவர் நல்லபடியாகவே முடிச்சு வைப்பாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு அப்படின்னார் ராமானுஜம். வேற ஒன்றுமில்லை, மகா பெரியவா சொன்ன 4 லட்சத்துக்கு பதிலாக 5 லட்சமாக சாங்ஷன் பண்ணியிருக்கார் முதல்வர் என்டிஆர் என்றார் ராமன். பிரமித்து போனார் ராமானுஜம். பணம் ஸ்ரீரங்கம் வருவதற்கு தாமதமாகிவிட்டது, இவரையாவது கொடுக்க சொல்லு என்று என்டிஆரை கேட்டுக்கொண்டதற்காக இதுவரை ஆன தாமதத்தையும் கருத்தில் கொண்டு 1 லட்சம் சேர்த்து 5 லட்சம் கொடுக்க உத்தரவிட்டிருக்கிறார் போலிருக்கிறது. பூரித்து போனார் ராமானுஜம். நீங்கள் சொன்ன ஸ்ரீரங்க முகவரிக்கு இந்த தொகை நாளையே போய் சேர்ந்துவிடும் என்றார் ராமன். சந்தோஷத்தோடு அவருக்கு நன்றியை சொன்னார் ராமானுஜம். அவருக்கு சந்தோஷம் பிடிபடலை. மகா பெரிவா நமக்கு கொடுத்த ஒரு விஷயத்தை நல்லபடியாக பூர்த்தி செய்து விட்டோமே, இதை மகா பெரிவாளிடம் உடனே சொல்ல வேண்டும் என்று மெஹபூப் நகருக்கு புறப்பட்டார். பெரியவா முகாமை அடைந்ததும் நேராக மகானிடம் சென்றார். அவரை சாஷ்டாங்கமாக நமஸ்கரித்தார். புன்னகையோடு ஆசிர்வதித்தார் பெரியவா. பிறகு என்ன என்பது போல ராமானுஜத்தின் முகம் பார்த்தார். கடகடவென்று விஷயத்தை சொன்னார். பெரியவா திருமுகத்தில் பரவசம், சந்தோஷம்.
பொது காரியம் நல்லபடியாக முடிந்ததில் அந்த நடமாடும் தெய்வத்துக்கு அப்படி ஒரு பூரிப்பு. வலக்கை உயர்த்தி ராமானுஜத்தை ஆசிர்வதித்தவர் பிறகு சொன்னார், இந்த ஸ்ரீரங்கம் ராஜகோபுர பணியில் பெருமாள் நம்ம 3 பேரை எப்படி இணைச்சி வச்சிருக்கார் பார்த்தியா? நாம் 3 பேரும் ஒத்துமையாக லோக நலனுக்காக ஒரு பெரிய காரியம் நடத்தியிருக்கோம் என்று சொல்லிவிட்டு பெரிதாக சிரித்தார் மகா பெரியவா. மனம் கொள்ளாத பூரிப்போடு இதை கேட்டு நெகிழ்ந்த ராமானுஜம் திரும்ப பெரியவாளுக்கு ஒரு நமஸ்காரம் செஞ்சுட்டு பிரசாதத்தை வாங்கிட்டு ஹைதராபாத் புறப்பட்டு சென்றார். இவ்வளோ ஒரு அருமையான அனுபவம். அந்த கோவில் திருப்பணி, ஸ்ரீரங்கம் கோவில் ராஜகோபுர பணி நல்லபடியாக முடியணுங்கிறதுக்கோசரம் இந்த கமிஷனர், வருமான வரி கமிஷனர் இந்த ராமானுஜத்தின் மூலமாக சீஃப் முதல்வரை சந்திக்க வச்சு அந்த கோவில் திருப்பணிக்கு வாங்கி கொடுத்துருக்காரு. மகான்கள் எப்போவுமே தமக்காக எதுவுமே கேட்க மாட்டா. இந்த மாதிரி சமூக நலனுக்காகத்தான் நிறைய பாடுபட்டிருக்காரு. அதுவும் குறிப்பாக மகா பெரியவா ரொம்பவே இது மாதிரி நிறைய விஷயங்கள் செஞ்சிருக்கார். ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். நமஸ்காரம்.